வணக்கம் நண்பர்களே. நம்ம வாயேஜர் 1 சேனலில் சமூகத்தின் அவலங்களும் அதற்கான தீர்வுகளும் அப்படின்ற பகுதியில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு சாதாரண மனிதனின் அசாதாரண உரிமை போராட்டம். ஆம் நண்பர்களே, நம்மில் பலர் இன்னைக்கு பல கிரெடிட் கார்டுகளை பயன்படுத்திகிட்டு இருக்கோம். வங்கிகள் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கிரெடிட் கார்டுகளை வாங்கிக்க சொல்லி எத்தனையோ ஃபோன் கால்கள் வந்துட்டுருக்கு. நம்மளும் பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். அப்படி வாங்கி பயன்படுத்துகிற கிரெடிட் கார்டுகளை விற்கும்போது என்னெல்லாம் கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை கொடுக்கிறார்கள். அப்படி அதை நம்ம வாங்கி பயன்படுத்தும் போது அந்த சலுகைகள் உண்மையில் நமக்கு கிடைக்கின்றனவா? ஒருவேளை அப்படி கிடைக்கலன்னா ஏமாற்றப்பட்டால் நாம் அடுத்து என்ன செய்ய வேண்டும்? அடுத்த கட்டமாக ரிசர்வ் வங்கி வரைக்கும் சென்று எப்படி நம்முடைய நியாயத்தை பெறலாம் என்பதை இந்த காணொலியில் நாம் விரிவாக பார்க்க போகிறோம். கண்கள் எமது, காட்சிகள் உமது. காலத்தை வென்ற ஆன்மீகம், பிரபஞ்ச அறிவியல், நமக்கான அடிப்படை உரிமைகள், சமூக அவலங்களை தட்டி கேட்கும் துணிச்சல், சிரிப்பு, சினம், பக்தி, சிந்தனைன்னு அத்தனை உணர்வுகளோடும் ஒரு புதிய பார்வை. திஸ் இஸ் வாயேஜர் 1 தமிழ். இந்த சிக்கல் எங்கே தொடங்கியது தெரியுமா நண்பர்களே? என்னிடம் பல்வேறு வங்கிகளின் கிரெடிட் கார்டுகள் அனைத்தையும் சேர்த்து மொத்தம் 11 கிரெடிட் கார்டுகள் என்னிடம் இருந்தது நண்பர்களே. இதில் ஆக்சிஸ் வங்கியில் மட்டுமே 3 கார்டு இருந்தது. ஒன்று இந்தியன் ஆயில், இன்னொன்று ஃப்ளிப்கார்ட், அடுத்தது ஏர்டெல், ஆக்சிஸ், இப்படி 3 கார்டு இருந்தது. இதனால் இத்தனை கார்டுகளை வச்சுக்கிட்டு நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாமல், ஆனுவல் ஃபீ இதெல்லாம் தேதிகளை ஞாபகம் வச்சுக்க முடியாமல் கஷ்டப்படுறதை தவிர்க்கலாம்னு சொல்லி நினச்சி கார்டுகளின் எண்ணிக்கை குறைக்கணும்னு சொல்லி கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி, சார் என்னுடைய கார்டுகளை குறைக்கணும், இதனால் டியூ டேட் எல்லாம் முடிஞ்சது, டியூ கட்டிட்டேன், மூடுங்கன்னு சொன்னோம். ஆனால் வங்கி தரப்போ இதை பயன்படுத்திக்கிட்டு என்ன சொன்னாங்கன்னா, 3 கார்டோடு சேர்த்து இன்னொரு கார்டை சேர்த்தி கொடுத்து 4வது கார்டை நியோ கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு கார்டை புதுசாக தலையில் கட்டிட்டாங்க. என்னோட இப்போ மொத்தம் 4 கார்டு இருக்குது நண்பர்களே. இப்படி தந்திரமாக மாற்றி விட்டு என் கையில் தலையில் கட்டிட்டாங்க. அப்போது இந்த கார்டை விற்கும்போது அவர்கள் சொன்ன வாக்குறுதிகள் என்னென்ன தெரியுமா? சார், இந்த நியோ கார்டு முற்றிலும் லைஃப் டைம் ஃப்ரீ, கடந்த 3 மாதங்களில் 50,000 செலவு பண்ணிங்கன்னா வருஷத்துக்கு 4 லவுஞ்ச் ஆக்சஸ் ஃப்ரீ, அதே போல் புக் மை ஷோவில் 100 ரூபா கேஷ்பேக் இருக்குது, அப்புறம் பேடிஎம்மில் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 5% அன்லிமிட்டெட் கேஷ்பேக், இப்படியெல்லாம் சொல்லி ஆசை வார்த்தை கட்டினதுனால சரின்னு சொல்லி நானும் ஒத்துக்கிட்டு இதை வாங்கிட்டேன் நண்பர்களே. இதை நம்பி கடந்த பிப்ரவரி மாதம் 18, 2026 ப்ளூ டாட் கொரியர் மூலம் இந்த கார்டு எனக்கு சேர்ந்தது. ஆனால் போக போக தான் தெரிஞ்சது அவங்க சொன்ன வாக்குறுதி அத்தனையும் அப்பட்டமான பொய் என்பது. ஆம் நண்பர்களே, கார்டை வாங்கி 1 மாதம் அல்லது 1.5 மாதம் வரைக்கும் நானும் இதெல்லாம் உண்மை என்று தான் நம்பிக்கொண்டிருந்தேன். இந்த நிலையில் நாங்கள் ஒரு குஜராத் ட்ரிப் பிளான் பண்ணோம். அந்த ட்ரிப்போட பயணத்துக்கான ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது எனது சக நண்பர்களிடம் மிகவும் பெருமையாக இதை பற்றி சொன்ன நண்பர்களே, என்கிட்ட 11 கார்டு இருக்குது, இதை வச்சு நாங்கள் 12 என்ட்ரி கொடுக்க போகிறோம், 4 ஏர்போர்ட்டில் 3 பேர் 12 என்ட்ரி கொடுக்க போகிறோம், 8 ரூபாய் செலவில் அப்படின்னு சொன்னோம். அப்போது என்னோடய பிளான் எல்லாம் கேட்டு நண்பர்கள் அனைவரும் ஒரு நிமிஷம் மிரண்டு போய் ஷாக் ஆகிட்டாங்க நண்பர்களே. அப்போது தான் எனது நண்பர்களில் ஒருத்தர் சொன்னார், இந்த நியோ கார்டில் லவுஞ்ச் பெனிஃபிட்டே கிடையாது, இந்த ஏமாதி இருக்காங்கன்னு நினைக்கிறேன், நீ எதுக்கும் ஒரு முறை விசாரிச்சு பாருன்னு சொன்னார். நண்பர்கள் அப்படி சொன்ன உடனே எனக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டு நண்பர்களே. உடனே நானே என் மொபைலில் கூகுளில் சர்ச் பண்ணி அந்த கார்டோட பெனிஃபிட்ஸை நான் செக் பண்ணி பார்க்கும்போது உண்மையிலே அப்படி லவுஞ்ச் பெனிஃபிட் எதுவுமே இல்லைன்றத உண்மை எனக்கு அப்போ தான் புரிஞ்சது நண்பர்கள். அப்போது விமான நிலைய லவுஞ்ச் வசதிக்கான 4 பெனிஃபிட் சுத்தமாகவே இல்லைன்றது தெரிஞ்ச உடனே நான் என்ன பண்ணேன், அந்த கஸ்டமர் கேர் அதிகாரிக்கு ஃபோன் பண்ணி, சார் நீங்கள் இந்த மாதிரி லவுஞ்ச் ஆக்சஸ் பெனிஃபிட் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இல்லைன்னு வருது, எது உண்மை அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அதே மாதிரி நீங்கள் சொன்னதில் பாதி உண்மையாக இருக்குது, பாதி பொய்யாக இருக்குது, எனக்கு நீங்கள் தெளிவுபடுத்தணும்னு சொல்லி நம்ம கேட்குறோம். அப்படி கேட்கும்போது அந்த கஸ்டமர் கேர் வங்கி அதிகாரி அப்போ அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஆமாம் சார், இந்த ஆக்சிஸ் நியோ கார்டுக்கு பொதுவாக லவுஞ்ச் பெனிஃபிட் கிடையாதுன்றது உண்மைதான், ஆனால் நீங்கள் எங்களது மிகச்சிறந்த விசுவாசமான வாடிக்கையாளர், அதாவது லாயல் கஸ்டமர் அப்படிங்கிறதால நாங்கள் உங்களுக்காகவே பிரத்யேகமாக எங்களுடைய விதிமுறைகளை தளர்த்தி மாற்றி அமைச்சு இந்த நியோ கார்ட்லேயே லவுஞ்ச் ஆக்சஸ் பெனிஃபிட்டு மற்றும் ஸ்விக்கி ஜொமேட்டோக்கான கேஷ்பேக்கு, அப்புறம் 5% அன்லிமிட்டெட் பெனிஃபிட்டு, கேஷ்பேக்கு, ரீசார்ஜுக்கு, இது எல்லாம் புகுத்தி ஆல் இன் ஒன் ஃபெசிலிட்டி எல்லாம் சேர்த்து ஆட் பண்ணி உங்களுக்கு வரும். அப்படிப்பட்ட பெருமை மிகு லாயல் கஸ்டமர் நீங்கள் சார் அப்படின்னு சொன்னதுனால என்னோடய உச்சியை ஒரு நிமிஷம் குளிர்ந்து போச்சு. உடனே நான் இதை பற்றி கூகுள் ஜெமினியிடம் பேசினேன். அப்போது ஜெமினி தான் எனக்கு ஒரு அருமையான ஐடியாவை கொடுத்தது நண்பர்களே. ஆம், வங்கிகள் வாய்மொழியாக சொல்வதை நீங்கள் ஒருபோதும் நம்பாதீர்கள்,
அதை எழுத்துப்பூர்வமாக மின்னஞ்சல் மூலம் எழுதி வாங்கி கொள்ளுங்கள் என்று சொல்லி எனது அறிவுக்கண்ணை திறந்தது அந்த ஜெமினி தான் நண்பர்களே. அதை வழிகாட்டுதல் இல்லைன்னா என்னால் எதுவும் செஞ்சிருக்க முடியாது. உடனடியாக வங்கிக்கு மின்னஞ்சல் மூலம் விளக்கம் கேட்டேன். அதற்கு பதிலளித்து மே 6, 2026 அன்று ஆக்சிஸ் வங்கியின் வாடிக்கையாளர் ஆதரவு பிரிவு அதிகாரி தீபிகா என்பவர் அதிகாரப்பூர்வமாக ஒரு மின்னஞ்சல் அனுப்பினார். அதில் முந்தைய 3 மாதங்களில் 50,000 செலவு செஞ்சிருந்தால் 4 இலவச அணுகல் நிச்சயம் உண்டு, அனுமதி உண்டு என்று வங்கி எழுத்துப்பூர்வமாக உறுதிப்படுத்தியது நண்பர்களே. வங்கியும் அதிகாரியும் கொடுத்த இந்த எழுத்துப்பூர்வமான உத்தரவாதத்தை நம்பி அவர்கள் சொன்ன கடைசி 3 மாத இலக்கை ஒரே மாதத்தில் 51,000 செலவு பண்ணி இலக்கை தேவையை பூர்த்தி செஞ்சேன். அதன் பிறகு நாங்கள் திட்டமிட்ட அந்த குஜராத் பயணமும் வந்தது. அப்போது அகமதாபாத் ஏர்போர்ட்டில் விமான நிலையத்திற்கு சென்றோம். அங்கு லவுஞ்ச் வசதியை பயன்படுத்த முயன்ற போதுதான் அங்கே பேரதிர்ச்சி காத்திருந்தது நண்பர்களே. ஆம், அங்கு நம்மை திருப்பி அனுப்பவில்லை என்றாலும் இந்த கார்டுக்கு லவுஞ்ச் பெனிஃபிட் கிடையாது, வேணும்னா கார்டை ஸ்வைப் பண்ணி ஃபுல் அமௌண்ட்டு பே பண்ணிவிட்டு உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பயண நேரத்தில் வேற வழி இல்லாமல் குடும்பத்தோட உள்ளே செல்ல வேண்டிய கட்டாயம், நிர்பந்தம். அதே நியோ கார்டை வச்சு என் கையிலிருந்து 2,500 ரூபாய் ஸ்வைப் பண்ணி செலவு பண்ண வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு விட்டது நண்பர்களே. அப்போது அகமதாபாத் ஏர்போர்ட்டில் அந்த 2,500 ரூபாய் நம்மிடமிருந்து வலுக்கட்டாயமாக பிடுங்கப்பட்டது. அந்த கணமே நான் ஒரு முடிவு எடுத்தேன். இதை சாதாரணமாக விட்டுவிடக்கூடாது. ரிசர்வ் வங்கி வரை சென்றாலும் சரி அல்லது நுகர்வோர் நீதிமன்றம் வரை சென்றாலும் சரி, நம்முடைய உரிமையை நாம் நிலைநாட்டியே தீர வேண்டும் என்று அந்த மாபெரும் சபதத்தை நான் அங்கேதான் எடுத்தேன் நண்பர்களே. அடுத்ததாக நாம் மே 2024 அன்று முனையம் அந்த PNO டெஸ்க்கு முறையான புகாரை பதிவு செய்கிறோம். ஆனால் அதற்கு பிறகு வங்கி அனுப்பிய பதில்கள் எவ்வளவு கேவலமானவை தெரியுமா? கடந்த ஜூன் 2026 ஜூன் 22ஆம் தேதி 2026 அன்று PNO டெஸ்க் தரப்பிலிருந்து விஜயா கோட்கர் என்பவர் நமக்கு ஒரு மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறார். அதில் முந்தைய மின்னஞ்சலில் கொடுக்கப்பட்ட தரவுகள் தகவல் அனைத்தும் தவறு என்றும் நியோ கார்டில் லவுஞ்ச் வசதி கிடையாது என்றும் கூறி கைவிரித்து விட்டார்கள். தொலைபேசியில் உச்சி குளிர பேசிவிட்டு கார்டை விற்கும் போது வாக்குறுதி கொடுத்துவிட்டு அது எங்கள் தவறு என்று கை கழுவுவது எந்த வகையிலும் நியாயமாகாது இல்லையா? சகல ஆதாரங்களும் நம்மிடம் இருந்தும் வங்கி அதிகாரிகளே நேரில் ஒப்புக்கொண்டும் அவர்கள் செய்த தவறுக்கு நம்மை பலிகடாவாக்கினார்கள். சரி, நியோ கார்டில் மட்டும்தான் இப்படி என்றால் என்னிடம் இருந்த மற்றொரு கார்டான ஏர்டெல் ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு விவகாரத்திலும் முறைகேடு அரங்கேறியது. ஆம், ஆக்சிஸ் வங்கி எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் ஏப்ரல் 12, 2026 முதல் ஏர்டெல் ஆக்சிஸ் கார்டுக்கான கேஷ்பேக் விதிமுறைகளை மாற்றியது. ரிசர்வ் வங்கி விதிமுறைகளின்படி 30 நாட்களுக்கு முன்பே வாடிக்கையாளர்களுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்ற விதி இருந்தாலும் வங்கி அப்படி எந்த முன்னறிவிப்பை எனக்கு அனுப்பவே இல்லை. எனது மே 12, 2026 மாத ஸ்டேட்மெண்ட்டில் கேஷ்பேக் ஏனட் ₹354 என்று காட்டப்பட்டு அடுத்த மாதமான ஜூன் ஸ்டேட்மெண்ட்டில் எந்த முன்னறிவிப்புமின்றி அந்த தொகையை பூஜ்ஜியமாக்கி வங்கி தடுத்து விட்டது நண்பர்களே. இவ்வாறு வங்கி நம்மை தொடர்ந்து அலைகழித்ததாலும் நாம் சோர்வடையவில்லை. இந்தியாவில் நுகர்வோருக்கான இறுதி ஆயுதமான ரிசர்வ் வங்கியின் RBI வங்கி தீர்ப்பாயத்தை நாடினோம். RBI CMS போர்ட்டலில் புகார் ஆதாரப்பூர்வமாக புகாரை கொடுத்தோம். புகாரை பதிவு செய்தோம். அத்தனை மின்னஞ்சல் ஆதாரங்களையும் சமர்ப்பித்தோம். நாங்கள் ரிசர்வ் வங்கியின் புகார் கொடுத்து விட்டோம் என்று வங்கிக்கு தெரிந்தவுடன் அவர்களின் போக்கே தலைகளாக மாறியது நண்பர்களே. ஆம், அதற்கு முன்னால் நாம் கஸ்டமர் கேருக்கு ஃபோன் செய்தால் நமக்கு தமிழ் பேசவே தெரியாது, வாடிக்கையாளர் சேவை பிரிவில் தமிழே இல்லை என்று கூறியவர்கள் வெறும் இந்தி அல்லது ஆங்கிலத்தை மட்டும்தான் பேசுவோம் என்று சொன்னவர்கள் இப்போது புகார் கொடுத்த அடுத்த நாளே வங்கியிலிருந்து தினமும் 20-30 ஃபோன் கால் வர ஆரம்பித்து விட்டன. அதுவும் தூய தமிழில் பேசி நம்மை உருகிற மாதிரி உருக வச்சு பேச தொடங்கிவிட்டார்கள். எப்படியாவது புகாரை வாபஸ் வாங்க வைக்க வேண்டும் என்று அடுத்தடுத்து அவர்கள் போட்ட நாடகங்கள் இருக்கிறதே, அப்பப்பா சொல்லி மாளாது நண்பர்களே. ஆம், முதல் ஆஃபர் என்ன தெரியுமா சார்? உங்களுக்கு முதற்கட்டமாக 1000 ரிவார்ட் பாயிண்ட் கொடுக்குறோம் சார். அதாவது 250 ரூபாய் மதிப்புள்ள ரிவார்ட் பாயிண்ட். இதை நீங்கள் ஃப்ளிப்கார்ட், அமேசான் எதில் வேணால் பர்ச்சேஸ் பண்ணி 250 ரூபாய்க்கு பொருளை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. புகாரை வாபஸ் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நாம் அந்த ஆஃபரை எடுப்பில் நிராகரித்து விட்டோம். இது தேவையில்லை என்றோம். அடுத்து இரண்டாவது ஆஃபர் என்ன தெரியுமா சார்? உங்களுக்காக ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் பேங்க் கார்டு இருக்கு இல்லையா, அந்த கார்டுக்கான 1 வருஷம் ஆனுவல் ஃபீயை ரிவர்ஸ் பண்ணி கொடுக்குறோம். அதாவது ஆண்டு கட்டண 600 ரூபாய் உங்களுக்கு இலவசமாக கொடுக்குறோம், புகாரை வாபஸ் வாங்குங்கன்னு சொன்னாங்க. அதையும் நாம் நிராகரித்தோம். இந்த ஆஃபர் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டோம். மூணாவது ஆஃபர் என்ன தெரியுமா? சரி, அந்த ஆக்சிஸ் கார்டோட சேர்த்து ஏர்டெல் கார்டுக்கும் சேர்த்து 2 கார்டுக்கும் 1200 ரூபாய் மதிப்புள்ள ஆனுவல் ஃபீ ரிவர்ஸ் பண்ணி கொடுக்குறோம்.
கேஸை வாபஸ் வாங்குங்கன்னு சொன்னாங்க. நாம் அதையும் வேண்டாம்னு சொல்லி நிராகரிச்சிட்டோம். ஆனால் அந்த நிமிஷம் நான் ஒரு சின்ன ஜெர்க் ஆகிட்டேன் நண்பர்களே. ஆனால் அதற்கு பிறகுதான் தெரிந்தது, ஆனுவல் ஃபீ ரிவர்ஸ் என்று சொன்னதும் எனக்கு ஒரு நிமிஷம் சின்னதாக ஜெர்க்கானது உண்மைதான். ஆனால் அதற்கு பிறகுதான் உஷாரானேன். இனிமேல் வாய் வார்த்தையை நம்பக்கூடாதுன்னு முடிவு பண்ணி, சரிங்க எதுவாக இருந்தாலும் மெயில் அனுப்புங்க பார்த்துக்கலாம், நான் யோசித்து பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய ஃபோனை நான் கட் பண்ணிட்டேன் நண்பர்களே. ஆனால் வங்கி தரப்பு என்ன செய்தது தெரியுமா நண்பர்களே? நான் சொன்ன அந்த பேச்சில் இருந்து அந்த சரி என்ற ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் தனியாக வெட்டி எடுத்து வைத்துக்கொண்டு வங்கியின் சட்ட நிபுணர்கள் வார்த்தை ஜாலத்தில் புகுந்து விளையாடி விட்டார்கள் நண்பர்களே. அதாவது, சரின்னு வாடிக்கையாளர் ஒத்துக்கிட்டாரு, உடனடியாக கேஸை முடிங்கன்னு சொல்லி ஆர்பிஐயில் வாதாட ஆரம்பிச்சிட்டாங்க நண்பர்கள். சரின்னு எடிட் செய்யப்பட்ட அந்த வாய்ஸ் கிளிப்பை ஆதாரமாக காட்டி ரிசர்வ் வங்கி ஒம்பட்ஸ்மேனிடம் கேஸை திசை திருப்ப முயன்றார்கள். இதை பார்த்தவுடன் எனக்கு கோபம் உச்சிக்கு ஏறிவிட்டது. உடனே நான் அவர்களுக்கு மிக காட்டமான ஒரு மின்னஞ்சலை தட்டினேன். நாங்கள் பேசிய முழு உரையாடலையும் வெட்டாமல் அப்படியே முழுமையாக காட்டுங்கள். டெலிபோன் மூலமாக பேசிய வாய்ஸ் உரையாடல்களை எதையும் ஆதாரமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. முற்றிலும் எழுத்துப்பூர்வமான மெயில்களை மட்டுமே ஆதாரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அடித்து சொல்லி ஒரு மிரட்டலான மெயிலை போட்டேன் நண்பர்களே. நான் அப்படி ஒரு காட்டமான மெயிலை தட்டியதுதான் தாமதம். வங்கியின் அத்தனை திமிரும் அடங்கி போய் சட்டென்று பின்வாங்கினார்கள். இறுதியில் நமது உறுதியான சட்ட போராட்டத்திற்கு சரியான பலன் கிடைத்தது. ஆம் நண்பர்களே, கடந்த ஜூலை 30, 2026 அன்று ரிசர்வ் வங்கி தரப்பிலிருந்து நமது புகார் வெற்றிகரமாக முடிக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக கடந்த ஜூலை 31, 2026 அன்று வங்கி தீர்ப்பாயத்தின் உத்தரவின்படி சேவை குறைபாடு மற்றும் தவறான விற்பனைக்காக ஆக்சிஸ் வங்கி தரப்பிலிருந்து 10,000 ரூபாய் இழப்பீடு தொகை எனது நியோ கார்டில் வரவு வைக்கப்பட்டது நண்பர்களே. ஏர்டெல் கார்டு விவகாரத்தில் அந்த 354 ரூபாய் என்பது சிறிய தொகைதான். அதற்காக நாம் நுகர்வோர் நீதிமன்றம் சென்று காலத்தை வீணடிக்க விரும்பவில்லை. ஆனால் வங்கிகள் தனிநபர் பணத்தை எப்படியெல்லாம் மறைமுகமாக தடுத்து நிறுத்துகின்றன என்பதற்கு இதுவே ஒரு நேரடி சாட்சியாக நானே திகழ்கின்றேன். நியோ கார்டில் நாம் பெற்ற இந்த 10,000 ரூபாய் வெற்றி என்பது வங்கிகளை எதிர்த்து போராடினால் நிச்சயமாக நீதி கிடைக்கும் என்பதை நிரூபிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக எனக்கு அமைந்தது. முன்பெல்லாம் 20 அல்லது 30 ஆண்டுகளுக்கு முன்பு நிலைமை எப்படி இருந்தது என்பதை சற்று யோசித்து பாருங்கள் நண்பர்களே. அன்று ஒரு கடிதம் எழுதினால் அது சம்பந்தப்பட்ட அதிகாரியை போய் சேருவதற்கு 1 வாரமாகும். அவர்கள் பதில் அனுப்பி நமக்கு திரும்ப கிடைக்க பல நாட்களாகும். அலுவலகமாக அலைந்து படிக்கட்டுகளாக ஏறி இறங்கி நேரமும் காலமும் வீணாகிறதே என்று எண்ணி பலரும் தங்களது உரிமை குரலை பாதியிலேயே விட்டு கொண்டிருந்த காலம் அது. ஆனால் இன்று நிலைமை முற்றிலும் மாறிவிட்டது நண்பர்களே. ஆம், நாம் எங்கேயும் செல்ல தேவையில்லை. நேரில் செல்லாமல் உட்கார்ந்து இருக்கும் இடத்திலிருந்தே டிஜிட்டல் நவீன யுகத்தின் வாயிலாக நேரடியாக இந்திய ரிசர்வ் வங்கி வரை சென்று நம்முடைய நீதியை உரிமையை நிலைநாட்ட முடியும் என்று சொன்னால், நமது உழைப்புக்கான இழப்பீடாக 10,000 ரூபாயை வெற்றிகரமாக பெற முடியும் என்று சொன்னால், இந்த நவீன டிஜிட்டல் யுகத்தில் எதுவுமே சாத்தியமில்லை என்ற பார்வையை முற்றிலும் மாற்றுங்கள் நண்பர்களே. இங்கும் சோர்ந்து ஒதுங்கி விடாதீர்கள். உங்களது ஒவ்வொரு விரல் நுனியிலும் அத்தகைய மாபெரும் சட்டப்பூர்வ வலிமை ஒளிந்து கொண்டிருக்கிறது. 50-60 வருடங்களுக்கு முன்னால் விண்ணில் இப்போதும் பாய்ந்து கொண்டிருக்கும் வாயேஜர் 1 விண்கலம் மனிதகுலம் இதுவரை கண்டிராத புதிய உண்மைகளை ஒவ்வொரு நாளும் எவ்வாறு இந்த பூமிக்கு வெளிக்கொண்டு வருகிறதோ, அதே போல இந்த மண்ணில் பாய்ந்து கொண்டிருக்கும் இந்த வாயேஜர் 1 தமிழ் சேனல் தீர்க்கப்படாத ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தெளிவான முடிவை தேடி தொடர்ந்து பயணிக்கும். இனி நீங்களும் யாரிடமும் ஏமாறாதீர்கள். உங்கள் உரிமைகளுக்காக குரல் கொடுங்கள். நன்றி, வணக்கம்.